என்னுடைய அறிவுக்கு எட்டின தூரத்துல பார்த்தா தோழர் ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்ப என்ன செய்திருக்கணும்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது இவங்க இல்லை டைரக்ஷனாவது வாங்கியிருக்கணும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருந்தாலும் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எங்களுடைய தரப்புல ஒரு டாக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தோம்னா இந்த லெவலுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் செய்த உடனேயே இதுல என்ன ஒரு பெரிய சந்தேகம் எழுதுனா, உடனடியாக அந்த பாடியை எரிக்க சொல்லி நான் கேள்விப்பட்ட வகையில், அதை நான் சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்ட வகையில் இம்மீடியட்டா அதை எரிக்க சொல்லி அவங்க காவல்துறையில இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸுக்கு. பேரண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்றாங்க, ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது. பாமர மக்களுக்கோ என்ன படிச்சிருந்தாலும் எஜுகேட்டட் பீப்புளா இருந்தாலும் இந்த லீகல் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், இம்மீடியட்டா நீங்க எரிச்சிருங்கன்னு சொல்லி செய்ததே தவறு. அதுல நிச்சயமா டிஎஸ்பிக்கு பலதரப்பட்ட வகையில கேள்விகள் எழும்பும். அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. யூஷுவலா ஒரு சென்சேஷன் மேட்டரா இருந்தா, பொதுமக்களுக்கு ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிருக்கு, இந்த பொண்ணோட ஆடியோ போயிருக்குன்ற வகையில ஒரு பிரச்சனை பெருசா இருக்குன்ற வகையில இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுல மார்ச்சுரியில ரீடைன் பண்ணியிருக்கணும். காரணம் என்னன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் அட்லீஸ்ட் வரமா அது காத்திருக்கணும். பாடியை கொடுக்க முடியாது, இவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு தெளிவாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லி அந்த பாடியை ரீடைன் பண்ணியிருந்தா, இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் இதில் எனக்கு சரியான முறையில் இது இயந்திரமான முறையில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஆயிருக்குங்கிற வார்த்தைகளே வராத அளவுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு கூடியான வாய்ப்புகள் முழுவதுமே அழிஞ்சிருச்சு. இல்லை, இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணுங்க மேடம். அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறப்ப போஸ்ட்மார்ட்டம் அறையில் அந்த கவின்குமார், அவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் பாடி பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது இந்த பெண்ணுடைய தரப்பு அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. இதெல்லாமே வீடியோ பதிவாயிருக்கு. அப்பவே அதோட சென்சிட்டிவ்னஸ் அப்பவாது தெரிஞ்சு போலீஸ் இதை போஸ்ட்மார்ட்டத்துல எரிக்காம விட்டுருக்கலாம். கண்டிப்பா எரிக்காம விட்டுருக்கலாம். அங்க ஒரு கை கலப்பு வருது, அங்க பிரச்சனை வருது. அந்த ரித்தன்யாவோட யாரா இருந்தாலும் சார், பெத்த பிள்ளைய இழந்ததுக்கு அப்புறமேட்டு நானே ஆகட்டும் எனக்கான ஒரு வெறி இருக்கும். அந்த கோபத்தை காட்டுறாங்க. அந்த கோபத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியாது, அவங்க கோபத்தை காட்டுறாங்க. அப்போ போலீஸ் தரப்புல சரியான முறையில அவங்களெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில அனுப்பி சரியான முறையில் இதை மார்ச்சுரியில் வச்சிருந்து இப்போதைக்கு போஸ்ட்மார்ட்டம் இல்லைன்னு சொல்லியோ, அல்லது போஸ்ட்மார்ட்டம் நிதானமாக செய்யப்படும், பாடி இது முடிகிற வரலும் ஃபைனல் ரிப்போர்ட் வர வரலும் இங்கே தான் இருக்கும்னு சொல்லியிருக்கணும். அதை போலீஸ் தரப்பில் தவற விட்டுட்டுங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வியூ இருக்கலாம். பட் என்னோட கருத்தை நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஆச்சுங்களா? அடுத்தது இந்த ஆடியோ ரெக்கார்டு போயிருக்கு. இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தான் வழக்கறிஞர்கள் வராங்க, அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த ஆடியோ ரெக்கார்டு தப்பிச்சது. ப்ராப்பரான வகையில் அந்த ஆடியோ ரெக்கார்டு போகுது, ஃபாரன்சிக் போகுது. அந்த ஆடியோ ரெக்கார்டு ஜென்யூன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் ஒரு ஃபேக்கோ அல்லது வாய்ஸ் மாற்றி வேற யாரோ பேச வச்சாங்களாங்கிறது இனிமேல் கொண்டு அது சாத்தியமே படாது. ஸோ இந்த கேஸில் நான் சொல்றது என்னன்னா, இந்த ஆடியோ ரெக்கார்டு ஒரு முதன்மையான முக்கியமான எவிடன்ஸா வச்சு அந்த பெண் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கருத்தில் கொண்டு அவ என்ன சொல்லி இருக்கா, அவங்க எல்லாம் கிரிமினல் அப்பா, என்னால வாழ முடியாது, எனக்கு முடியல, அவங்க திட்டம் போட்டு தான் எல்லாம் திட்டம் போட்டு சதி செஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. இதை மேட் அவுட் பண்றதுக்கு என்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதை தாராளமா இவங்க இம்ப்ளிகேட் பண்ணி தாராளமா போடலாம். அவளுடைய வார்த்தைகளும் அவளோட வாக்குமூலமே போதுமானது. அதை வச்சு அவங்க இந்த செக்ஷன் போட்டிருக்க முடியும். என்னென்ன செக்ஷன் மேடம் போட்டிருக்க முடியும்? தூண்டுதல் மட்டும் போடுறாங்க.
அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமை போடல. வரதட்சணை கொடுமை போடல, வன்கொடுமை போடல. அதுக்கப்புறம் தான் subsequent வன்கொடுமை கொடுமைப்படுத்தினாங்க, வரதட்சணைக்காக கொடுமை அதெல்லாம் போட கிடையாது. சப்சிக்வெண்டா தான் அது போடுறாங்க. 194(3). ஆமா, 3 சப் கிளாஸ் 3ல போட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து செக்ஷன் 85, 108 இதெல்லாம் அவங்க வந்து இன்வோக் பண்ணவே கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பேசணும்னா, ரித்தன்யாவுடைய பெற்றோர்கள் வந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு மனு வந்து சரியான முறையில் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணு இறந்து போயிருக்கா, அவளோட ஆடியோ ஆதாரமே போதுங்கிற வகையில் இருந்து இந்த லேக்கனோலாம் விட்டுருந்தாங்கன்னா காவல் நிலையத்தில் நிச்சயமாக வந்து சிபிஐக்கு நீதியரசர் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி செய்தால் மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஒரு நல்ல நீதி அரசர் கிடைச்சாங்கங்கிறது ரொம்ப வந்து தெய்வமா வணங்குவாங்க. பெண்கள் மெயினா வந்து தெய்வமா வணங்குவாங்க. அப்போ சிபிஐ போகும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கடி வரும். எல்லாத்துக்கிட்டையும் விசாரணைகள் வந்து இன்டெப்தா கிடைக்கும். இப்போ இதுல வந்து நம்ம இவங்க பணக்காரு, அவங்க விட கம்மி, அரசியல் தலையீடு இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வந்து எழுப்போம். அதனால இவங்க மனு வந்து சரியானது தானா? ஏன்னா நீதி அரசரே வந்து குறைபாடோட ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருக்குன்றாங்க. நிச்சயமா அந்த கம்ப்ளைண்ட்டும் எஃப்ஐஆரும் நீதியரசர் அருமையாக பார்த்து இதுல வந்து சரியான முறையில இல்ல, இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்கிறது முடிவு பண்ணியிருந்தா தாராளமா சிபிஐக்கு மாற்றத்திற்கு முழு அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஸோ அது கிடைத்தால் பொதுமக்களாகட்டும் பாதிக்கப்பட்ட பல பெண்களாகட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது மேட் அவுட் ஆகாது. இப்போ ஒரு செக்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க இல்லைங்க, அது தவிர மீதி எல்லாம் குற்றப்பத்திரிகைகள் கொண்டு வர தாராளமாக. இப்போ சிபிஐக்கு மாற்றுனா நிச்சயமா என்னென்ன சட்டத்தில் வந்து இவங்க செய்த தவறுகளுக்கு ஆதாரமா செக்ஷன்ஸுகள் இருக்கோ எல்லாமே சார்ஜ் ஷீட்ல தாராளமா கொண்டு வரலாம். அதே மாதிரி சாட்சிகளையும் தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ அப்போ இன்னும் சார்ஜ் ஷீட் போட கிடையாது. ஏன்னா ஃபைனல் ரிப்போர்ட் வரல. ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. 14th ஆகஸ்ட் வாய்தா போடப்பட்டுள்ளது. ஏன்னா இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் பேரண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தாராளமாக இந்த மனுவையும் முதன்மையாக எடுத்துக்கிட்டு சிபிஐக்கு தாராளமாக இதை வந்து மாற்றலாம். அடுத்தது சிபிஐக்கு போனால் இன்னும் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து பல மாற்றங்கள் வரும். இந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் சார். ஸோ இந்த ரித்தன்யா கேஸில் பேரண்ட்ஸ் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு தப்பாகவே நினைக்கக்கூடாது. இது எனக்கு பெரிய எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில கம்யூனிட்டிகள் இல்லதுன்னு நான் சொல்ல வரல, பேரண்ட்ஸை பார்த்தா பயப்படுறாங்க. சரி வாங் போங் இந்த 4 வார்த்தை தான் அம்மா மூலியமா எனக்கு இது வேணுங்கிறது அம்மா மூலியமா தான் கேட்குறாங்க. இன்னைக்கும் இது நடைமுறையில இருக்கு. ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு பொய்யான ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க. அதை அப்படியே இப்பவர்களும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியா இருக்கு. கடமை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நகை நட்டு போடுறாங்க, எல்லாம். எங்கேயாவது ஒரு டைம் வாடா தங்கம் உட்காரு, என்ன பிரச்சனை உனக்கு, ஒரு வார்த்தை, நீ எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, நீ எதா இருந்தாலும் உன் கணவர் கூட இரு, நீ வெளியில வந்தா நம்ம சொசைட்டில என்ன பேசுவாங்க, எதுங்க சொசைட்டி? நான் கேட்கறது ஒரே கேள்விதான். என் குழந்தை எனக்கு இல்லாம ஒரு சொசைட்டி எனக்கு வேணுமா? தேவையில்லை. என் குழந்தைங்களோட நான் வாழ்றதுதான் என்னோட சொசைட்டி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்தந்த குழந்தைங்க அந்தந்த பேரண்ட்ஸுங்க நல்லா இருக்கிறது ஒட்டுமொத்தமா வரும்போது அந்த சொசைட்டி நல்லா இருக்கும். ஆனா மாமனுக்காகவும் மச்சானுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பிரிஸ்டீஜா வாழணுன்ற ஒரே காரணத்துக்கு வேண்டி அந்த குழந்தைங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை காது கொடுத்து கேட்காம மீறி காது கொடுத்து கேட்டாலும் சொசைட்டில என்ன சொல்லிடுவாங்களோ ஏது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல அந்த குழந்தைய நிர்பந்தம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட பெண்ணா இருக்கிறனால இந்த பொண்ணும் இந்த ரித்தன்யா